ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங் நடந்திருக்கு. சோறு தெரிஞ்சுமே சோறு என்ன பண்ணுறாங்க, கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு எப்படி இந்த மீட்டிங் எனக்கு தெரியாமல் அரேஞ்ச் பண்ணலாம், நான் தானே எல்லா மீட்டிங்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன், எப்படி ஹீரோயின் மீட்டிங் ஹேண்டில் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உங்களுக்குலாம் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்னன்னே தெரியல. அவங்களாம் அந்த ஃபார்மை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. எல்லாரும் பார்க்குறாங்க அந்த ஃபார்மில் அப்படி என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ கேட்குறாங்க, இந்த பாரு நீ மீட்டிங் அட்டன் பண்ணனா இதான் நிலமைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அதுக்கப்புறமே கேட்குறா என்ன ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போதான் தெரியுது இந்த மீட்டிங் அட்டன் பண்ண எல்லா போர்ட் மெம்பருக்குமே ரிசைனிங் ஆர்டர் கொடுத்துருக்கா போல. இதை பார்த்துமே எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக். ஒருவேளை நான் அட்டன் பண்ணாதான், நான் மீட்டிங் ஹேண்டில் பண்ணாதான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஆன்டி சோரியே இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பால. ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், எல்லாம் உன்னோட தலைமையில் தான் நடந்துச்சு, எப்படி நான் எல்லாமே நீ மீட்டிங் ஆரம்பிக்கலாம், அப்போது இந்த கம்பெனியை ஃபுல்லாக எங்கிட்டேருந்து நீ பறிச்சிக்கலாம் தானே பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அது கம்பெனி ஸ்பாட்லேயே பிரச்சனை நடக்குது. மீட்டிங் ஹாலில் இந்த போர்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அந்த ஆப்போசிட் சைடு நம்ம ஹீரோ அப்புறம் சேட்டு மிக் எல்லாருமே வராங்க. சொல்லப்போனால் எல்லாமே ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறோன்னா, ஆமாம் அவங்களாம் ரிசன் ஆகட்டும், அவங்களாம் வேலையை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோயின் கேட்குறா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களாம் அப்போலேருந்து போர்ட் மெம்பராக இருக்காங்கும் போது அதை தான் நானும் சொல்கிறேன், இவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க, இவங்க எல்லாமே வயசாகிடுச்சு, போயிட்டு பேரக்குட்டிகளை பார்க்கட்டும், ஸோ அவங்களுக்கு நம்ம ஃப்ரீ பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாதிரி நக்கலாக சொல்கிறலாம். கேட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆண்டி, அவங்க நம்ம தாத்தா காலத்துலேருந்து அப்பா காலத்துலேருந்தே இருக்காங்க அப்படின்ட்டு இவ ரொம்ப எடுத்து பேசுகிறா. அப்போ அப்படியா, அப்போ அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்க இந்த கம்பெனி ரொம்ப லவ் பண்ணுறாங்க அப்படின்னா நீ வேணா ரிசைன் ஆயிக்கோ, அவ்வளோ பேசுறீல்ல, நீ வேலையை விட்டு போ, நான் இவங்க எல்லாருமே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. இதை பார்த்துமே எல்லாருக்குமே ஷாக்காக இருக்கும். என்ன எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற நம்ம தான் பார்ப்பாங்க. அப்போ போர்ட் மெம்பர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேண்டாம் ஹீரோயினை பார்த்துட்டு, வேண்டாம் மேடம் நாங்களே வேலை விட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்லை நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுவா. இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆண்டி, உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் போது நீ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடாது, நீ இந்த கம்பெனியில் இருந்தனா நான் அவங்க எல்லாரும் வேலை விட்டு தூக்குவேன், ஏன்னா இந்த வேலை விட்டு தூக்குறதுக்கு இவளுக்கு உரிமை இருக்கு போல சோருக்கு, ஸோ நான் வேலை விட்டு தூக்குவேன்னு சொல்லும் போது இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இப்போ என்ன நான் இங்கே இருக்கக்கூடாது அதானே, சரி நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேலையை விட்டு மட்டும் கிடையாது இந்த ஃபேமிலியை விட்டே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மாதிரி ரூடா பேசுறீங்க, எல்லாமே உங்க சொத்து, எல்லாமே உங்க இது கிடையாது, இது எல்லாமே தாத்தாவோடது, எனக்குமே பங்கு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பேசுவா. பலார் நிறைஞ்சிட்டு என்ன பங்கு இருக்கு, நான் இவ்வளோ தூரம் நான் தான் கொண்டு வந்திருக்கேன், இன்னும் நீ 8th பேசுறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது, நீ இது வரைக்கும் நீ சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த கம்பெனிக்கு, இப்போ தான் இந்த கம்பெனி ஏதோ நடத்துகிறேன் கொள்கிறேன் அப்படின்ட்டு இப்போ இன்வால்வ் ஆகிட்டு இருக்கேன், எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த ஃபேமிலியோட பேர் உன் பின்னாடி இருக்க போய் மட்டும்தான் நீ சொந்த ஆடுற, இந்த கம்பெனிக்காக நீ என்ன பண்ணியிருக்க, ஒன்றுமே பண்ணதில்லை, உன்னால் இந்த ஃபேமிலி பேர் இல்லாமல் உன்னால் வாழ முடியுமா, இந்த சொத்துலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா சிங்கிளாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். இவ்வளோ பேச்சு கேட்டு நம்ம இங்கே இருக்கணும், இந்த கம்பெனி தேவையில்ல, இந்த ஃபேமிலி இந்த வீடு எதுவுமே தேவையில்லை, இந்த சொகுசுலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு எடுத்துருவா. அப்புறம் அந்த இடத்த விட்டு அவள் கிளம்பி போயிடுவா. ஸோ அங்கே இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, என்னடா இவங்க இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போங்க கேட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போய் கேட்பா ஃப்ரெண்டு சேட், ஏன்டி எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வேண்டாம் இதுக்கப்புறம் இவ்வளோ அசிங்கப்பட்டு நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது, போதும் அந்த ஆன்டி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவள் கிளம்பி போகலாம். சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி இப்போ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லை பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் வெளியே வந்துடுவா. வெளியே கம்பெனியை பார்த்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆன்டி சோர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு பார்ப்பாங்க, அவங்களோட சீட்டை பார்ப்பாங்க, என்றைக்குமே இது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 4 சோருக்கும் சரி சோர் ஹஸ்பண்டுக்கும் 4 பேர் சதி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 4 பேரை காட்டுறாங்க, நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லி பயங்கரமாக ஸ்மைல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ வேணும் சொல்கிறாங்க, நான் டேப்லெட் கொடுத்துட்டே இருக்கேன், நான் இது வரைக்கும் 7 நாள் கொடுத்துருக்கேன், அவள் ரொம்ப மென்டலாக டிப்ரெஸ் ஆகிட்டு இருக்கா, அதனால தான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இது பார்த்தாது இன்னும் கொஞ்சம் அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நோவா அதுக்கு பறிச்சா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கா கொஞ்சம் நாளாகவே சோறு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஏன் கொஞ்சம் நாளாக டிஃப்ரெண்டாக நடந்துட்டு இருக்கா, ரொம்ப ஆங்கிரியாக கோஆப்ரேட் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா, ரொம்ப டேலண்டடாக தான் எல்லாமே அணுகுவா, இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காளா. இதை ஹீரோ லைட்டாக கெஸ் பண்ணுறான், என்னமோ பிரச்சனை அவங்க என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வேணும் சரி மெக்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சேட் வருவா. ஹீரோயின் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அவளை கான்டாக்டே பண்ண முடியல, அவள் எங்கே போனா ஏது என்னன்னே புரியலைங்கும் போது
அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்சம் பயம் வந்துடும், ஒருவேளை எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், எப்படி இருந்தாலும் அவங்க அப்பா பார்க்க தான் போயிருப்பா, ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பா, ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஐசியூவில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவான். இந்த மாதிரி இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கேட்டால் ஆமாம் இங்கே தான் மேடம் இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஓகே அப்பாடா இங்கே தான் இருக்கா போலன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பார்க்க போவான். இவன் பார்க்க போயிட்டு இருக்கும் போது கரெக்டாக இவனுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வராமல் இருக்கும். ஹீரோயின் வந்து பார்த்துருவா, ஹே நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கேட்பா. அதுக்குள்ளே இவனுக்கு ஒரு மாதிரி, இவனுக்கு ஆல்ரெடி தலையில் அடிபட்டிருக்கோம்ல அமெரிக்காவில், ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு தான் இருக்கான், பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ அவனோட விம்பத்தில் அடிக்கடி வந்துட்டு வாட்டு வந்துட்டு போகிறாங்க. வாட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாடுறா உனக்கு வந்துட்டு மூளையில் வந்து ரத்த கசி வந்துட்டு இருக்குது, நீ வந்து போய் செக்அப் பண்ணிக்கோ அப்படின்ட்டு வாட்டோட விம்பை வந்து சொல்லிட்டு போகிற மாதிரி ஹீரோக்கு இருக்கும். பட் அவன் அந்த இடத்துல மயங்கிடுவான். டக்கு நம்ம ஹீரோ வந்து பிடிப்பா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நீயும் கனவா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பான். அவனுக்கு வந்து ட்ரீம்க்கும் இந்த மாதிரி வாட்டு அடிக்கடி வந்து பேசிட்டு இருக்கானா, அது வந்து அவன் ட்ரீமாக பார்க்குறான். அதுக்கப்புறம் இந்த சோர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேமிலி லாயரை கூப்பிட்டு வச்சுட்டு சொத்தெல்லாம் வந்துட்டு எல்லாமே என் பேரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ஆர்டர் போடுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்க முடியாது மேடம், ஆல்ரெடி உங்கள் அப்பா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி 2 பொண்ணோட ஃபேமிலிக்குமே எழுதி வச்சிருக்காரு. இவளோட அக்கா சிஸ்டர், நீங்கள் சிஸ்டரோட பொண்ணு தானே ஹீரோயின், ஸோ அது ஹீரோயினுக்குமே பால் சொத்து போகும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமே இவங்களுக்கு கோவம் வருது, எப்படி வந்துட்டு ஹீரோயினுக்கு போகும், இவ்வளோ தூரம் அவங்க சொத்து வச்சிருந்தாங்க பட் இவ்வளோ தூரம் நான் ஆளாக்கி விட்டது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு முச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. சாரி நீங்கள் என்ன கத்தினாலுமே லா என்ன சொல்லுதோ அதுதான் வந்துட்டு பண்ண முடியும், ஆல்ரெடி உங்கள் அப்பா எழுதி வச்சிருக்காரு இந்த மாதிரி இந்த பொண்ணுக்குமே சொத்து போகணும், அந்த பிள்ளைங்க ஃபேமிலிக்கு வாரிசுக்கு பொண்ணு எழுதி வச்சிருக்காரு, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை எப்படியாச்சும் மாற்றி எழுதணும், நான் எவ்வளோ வேணால் காசு கொடுத்து செலவு பண்ணுறேன், இது எல்லாத்தையுமே மாற்றி எழுதணுங்கும் போது இல்லை ஆல்ரெடி உயில் எழுதப்பட்டுருச்சு, அந்த உயில் என்ன இருக்கோ அதுதான் அப்படின்னு இவங்க ரொம்ப அடிச்சு பேசுகிறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு கத்துறாங்க, முடியாது நான் எவ்வளோ வேணா சொல்லுவேன், நீங்கள் வந்து கொடுப்பேன், நீங்கள் வந்து மாற்றணுங்கும் போது இல்லைம்மா லா படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரா. இவங்க வந்து தாச்சு பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு தான் ஆல்ரெடி இந்த டேப்லெட்லாம் கொடுத்து டிப்ரெஷனில் தான் வச்சிருக்கா, ஒரு பைத்திய கம்மியாக கத்துவாங்களா, போய் சட்டையெல்லாம் பிடிக்க போவாங்க. அந்த ஆள் வந்துட்டு என்னம்மா நீ இப்படிலாம் நடந்துக்கலன்னு சொல்லிட்டு கோமா என்ன பண்ணுவார், வீட்டுக்கு வெளியே கிளம்பி போவார். அப்போ வீட்டில் இருந்து ரொம்ப சத்தம் வந்துகிட்டே இருக்கும், வெளியே இருந்துட்டு வேணும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இவங்களுக்கு இதான தேவை, ஸோ வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளார பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி வந்துட்டு திட்டிட்டு இருப்பா, ஒழுங்காக வந்துருங்க என்கிட்ட வந்துட்டு ஒழுங்கு மாதிரி தான் நான் சொல்கிறது வேலையை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் தெளிவாயிடுவான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை லைட்டாக நீ மயக்க போட்டு விழுந்துட்ட அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லிட்டு போ நீ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து எழுந்து போவாளா. அப்போ டக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாப் பண்ணிட்டு சரி நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் இங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாளா. சரி நீ வீட்டுக்குலாம் போலியா அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி அந்த வீட்டுக்கு போவேன், இந்த மாதிரி பேசிட்டாங்களே அப்படின்னு ஹீரோனுக்கு வந்து கோவம் இருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை வா நீ வந்து குளிக்க வா, நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லும்போது மேலே பாரு ஸ்மெல்லாம் அடிக்குது நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். சும்மா தான் சொல்லியிருப்பான். ஹீரோயின் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லுவான். இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா சோர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டில் போய் பூஜை இருக்கும், அங்கே வந்துட்டு இறந்து போனவங்க ஃபோட்டோலாம் இருக்கும். அப்போ வந்து தன்னோட அக்கா சிஸ்டர் ஃபோட்டோவும் ஹஸ்பண்ட் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாம் ஒன்னால தான், ஏன் அப்பாவுக்கு ஒன்றை மட்டும் ரொம்ப பிடிச்சிக்கிது தெரியல பாரு, சொத்துல கூட உனக்கு வந்து எழுதி வச்சிருக்காங்க, உன் பொண்ணுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சிட்டு இருப்பாங்க அந்த ஃபோட்டோவெல்லாம். அதுக்கப்புறம் தான் அப்பா ஃபோட்டோ பார்த்துட்டு ஏப்பா உங்களுக்கு வந்துட்டு என்ன பிடிக்கல, எங்கள் அக்கா என்னோட சிஸ்டரை தாண்டி தான் நீங்கள் வந்து என்கிட்ட வந்துட்டு பழகுவீங்க, உங்களுக்கு வந்துட்டு என்னை விட அவ்வளோதான் பிடிக்கும் எனக்கு தெரியும், ஏன் அதுதான் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு வந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலாம் உடச்சிட்டு இருப்பாங்கல்ல, இந்த சத்தம் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்க வேணும் வந்து பார்த்துட்டு தான் இருப்பா. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னா தன்னோட எல்லாருமே வந்து ஃபேமிலி இருக்கவங்க நான் ஹர்ட் பண்ணுறேன், முக்கியமாக அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணுறேன், ஹீரோயின் வந்து ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இது எல்லாமே வந்து வில்லத்தனமாக வேணும் வந்து பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாளா, கிளாஸ்லாம் உடச்சி அழுதுட்டு இருப்பாளா. அப்போ போய் பார்த்துட்டு மேடம் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியாக பேசிட்டு கை கட்டெலாம் போட்டுட்டு திருப்பி வந்து டேப்லெட் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி டிப்ரெஷன் இருந்தால் டேப்லெட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு டிப்ரெஷன் அதிகமாகிற டேப்லெட்டை கொடுத்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறேன் யாருக்கோ கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் வந்து தன்னோட வீட்டுக்கு கழிச்சு வந்துடுவான். ஹீரோயின் வந்துட்டு வேண்டாம் நான் போகிறேன், எதுக்கு உங்கள் வீட்டுக்கு கழிச்சு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்பாளா. இங்கே பாரு போ ரெஸ்ட் எடு, போயிட்டு குளிச்சு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ, நீ வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கோ, நீ இங்கேயே ஸ்டே பண்ணலாம் ஆகும்போது ஹீரோயின் இல்லை வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாளா. எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி என்ன பண்ணுவானா, இல்லை நீ வந்து தான் ஆகணும், இல்லை நீயே வரியா இல்லை நானே போய் அழைச்சிட்டு போய் குளிக்க வைக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போய் கலாய்க்கிற மாதிரி பேசுவானா. ஹீரோயின் வந்துட்டு இல்லை என்னை ஃபஸ்ட்டு வீடு நான் போய் குளிச்சுட்டு வரேன், நானே போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு குளிக்க போவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சேட் வந்து ரொம்ப வரி பண்ணிட்டு இருப்பா. ஹீரோயின் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா, அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு வரி பண்ணிட்டு இருப்பாளா. இல்லை அவங்க கொஞ்சம் இதாக இருப்பாங்க, கொஞ்சம் லோன்லியாக இருக்கணும்னு நினைப்பாங்க, ஏன்னா சோர் மேடம் இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களா அவங்க கஷ்டமாக இருக்கும், அதான் ஹீரோ வந்துட்டு போயிருக்கான் அவன் பார்த்துப்பான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பான். கொஞ்சம் ஆறுலாம் வந்து பேசிகிட்டு இருப்பான். இவன் இந்த மாதிரி ரொம்ப கேர் எடுத்து பேசுறது, வெளியே ஹோட்டல் கட்சி வந்துருப்பான் போல்.
2 பேரும் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ என்ன சாப்பிட்ற, உனக்கு இந்த ஃபுட் தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு இவளை பற்றி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பான். இதெல்லாம் பார்க்கும்போது சேட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் சேட்டுக்கு வந்துட்டு வர வர வந்துட்டு இவனை பிடிக்க ஆரம்பிக்குது போல். ஸோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. இவனும் நிறையா வந்துட்டு இவளுக்காக என்ன பிடிக்கும், என்ன இவ எப்படிலாம் வந்துட்டு இருப்பா அப்படிங்கிறது எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், அதை ஆர்டர் பண்ணிவிட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான்னா இதை பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தடாவோட அப்பாவை அழைச்சிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இவளை நீ போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க. பார்த்துட்டுமே தடா அப்பா வந்து ஷாக் ஆகிறாது. யார் ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஃபோட்டோ தான். ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பால. தடா அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும்ல இது யாருன்னு, என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக பார்க்காரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வேலையை பண்ணுறது தான் அவரோட வேலை போல். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா இவர்கிட்ட ட்ரெஸ் இருக்காது, அவள் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பா. ஹீரோட டிஷர்ட்டும் சரி அவனோட ட்ராக் பேண்ட்டை போட்டிருப்பாளா. இவன் என்ன பண்ணுவானா வெளியே அழைச்சிட்டு வருவான். இவன் அடிக்கடி இந்த இடத்துக்குலாம் முன்னாடி வந்திருப்பான் போல். அவங்க ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க, அவங்க வந்து லைட்டாக கண்ணு தெரியும் அந்த மாதிரி லைட்டாக தான் தெரியும் போல். அவங்ககிட்ட வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பியாக பேசுகிறான். அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க போல் இந்த கம்பெனி. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஒரு கம்பெனி. ஸோ வந்துட்டு அவங்க கேட்குறாங்க ஏப்பா இப்போலாம் வரதில்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்துட்டு அந்த இடத்துக்கு கழிச்சிட்டு போகிறான். நீங்கள் இங்கே கூட நீ ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்கிறான். சரிப்பா தாராளமாக வந்துட்டு இந்த பொண்ணு இங்கே ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்துட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளார போயிட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனில் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், டப்பிங் பண்ணிட்டு இருக்கான் வாய்ஸு. ஏதோ ஒரு கார்ட்டூன் வாய்ஸ்க்கு டப்பிங் பண்ணிட்டு இருக்கான். இது கொஞ்சம் எனக்கு கிளியராக தெரியல, அங்கே வந்து பெரியவங்களுக்காக இவன் டப்பிங் பண்ணி தரானா இல்லை கார்ட்டூன் ஏதோ ஒரு வீடியோ எடுத்து தரான்னு தெரியல. போக தான் கிளியராக தெரியும். அவன் தான் டப்பிங் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ அதெல்லாம் ஹீரோயின் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா. அப்போ 2 பேருமே அந்த பாட்டி ஹீரோனை வந்துட்டு இந்த பாட்டி ஹீரோ பற்றி நல்ல விஷயமா நிறைய விஷயம் சொல்லும் போது ஹீரோயின் எல்லாமே ரசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளையும் வந்துட்டு இவன் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தடா வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வரமா. அப்போ அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஏன் ஆண்டி இந்த மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடா வந்து கேட்பான். ஏன் நான் பேசலாம் தப்பு இருக்குது, அவள் இப்போலாம் வந்துட்டு என்னோட பிளேஸை வந்து ஹேண்டில் பண்ணணும், என்னோட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அவளை வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு வந்துட்டு நான் இன்டெரக்டாக சொன்னாலுமே அவள் எங்கே வந்திருக்கணும், உன் வீட்டுக்கு தானே வந்திருக்கணும். இப்போ பாரு அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல, கண்டிப்பாக அவள் வந்துட்டு அவன் கூட தான் இருப்பா, வாட்டு கூட தான் இருப்பா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கடுப்பாகுது, தடக்கு வந்து கடுப்பாகுது. இவங்க ஸ்டார்டிங்லேருந்து ஏற்றி தானே விட்டுட்டு இருக்காங்க, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ என்ன பண்ணிட்டான்னா அவன் டப்பிங் வாய்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி டைம் போல் இதை வந்துட்டு அப்படியே குழந்தை பிள்ளைத்தனமாக ஸ்டோரி சொல்லணும். அது வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு படித்து சொல்லு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்கிறோம். நம்ம ஹீரோயின் ட்ரை பண்ணிட்டா. இதெல்லாம் வந்து அவள் படிச்சுட்டு இருக்க ஹீரோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஒரு ஹாப்பியாகவே அந்த டே வந்து போகுதா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீ எப்படி சந்தோஷமாக தானே இருந்த, நீ வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிடாத, நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ரொம்பவே தேங்க்ஸ், நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன் அப்படின்னு சொல்வாள். அது இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க வந்து தடா வந்துட்டு வாட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ இதை கரெக்டாக அதை பார்த்துருவான். அவனுக்கு பார்த்துட்டு ஓகே ஹீரோயின் வந்துட்டு நம்மளை தேடி வரல, இங்கே ஹீரோ தேடி வந்திருக்கா அப்படிங்கும்போது 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுறான். வீட்டில் ரொம்ப டிப்ரெஷனில் உட்காந்துட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஏதோ கேம் விளையாடுற போல, அது வாடா மகனே விளையாடலான்னு சொல்லிட்டு 2 பேர் விளையாடுறாங்க. அப்போ வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு இல்லைப்பா எனக்கு மூடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் எல்லாமே சொல்கிறான். இந்த மாதிரி என்னை வந்துட்டு ஹீரோயின் லவ் பண்ணவே இல்லை, அவள் வந்துட்டு வேற ஒரு பையனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறாரு. அப்போ அந்த பையன் யார் தெரியுமா, அப்போ அந்த சோர் இருக்காங்களா, அந்த ஆன்ட்டி கூட வந்துட்டு காசி பேசிட்டு இருக்காங்களா, அந்த பையன் கூடங்கும்போது இவருக்கு தான் எல்லாமே தெரியும்ல. ஸோ வந்துட்டு இவர் அந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு. அவருக்குமே ஷாக்காக இருக்குது. ஏன்ப்பா வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிட்டாலாங்கும்போது அவள் ஹர்ட்லாம் பண்ணல, என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா, எனக்கு தெரியுது அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. அவங்க அப்பா வந்துட்டு சேச்சா ஏன்டா இதுக்கெலாம் வந்து ஃபீல் பண்ணுவியாடா, ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ண என்ன லைஃபே வந்துட்டு போயிடுச்சு, என்ன விடுறா மகனின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாக வாட விளையாடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவன் வந்துட்டு கஷ்டமாக இருந்தாலுமே சரி அப்பா கிட்ட நம்ம இந்த அளவுக்கு வந்துட்டு சுகத்தை காட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கேம் வந்து விளையாட ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலுமே அப்பா வந்து ரொம்ப சுகமாயிட்டாரு, தான் மகன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறான் அப்படின்ட்டு அவர் வந்து பார்த்து கொஞ்சம் அவர் வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வீட்டில் தானே இருக்கான். அவங்க டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியே உட்காந்துருப்பேன். அப்போ ஹீரோ வந்து எதாவது பேச வருவானா. ஹீரோயின் வந்துட்டு ஓகே எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் அப்படி தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரூமுக்குள்ளே போவாளா. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா கையை பிடிச்சிருவான். ஹீரோயின் வந்து பார்க்குறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாளா. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா எனக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோ கேட்பான். ப்ராமிஸா, என்ன ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாளா. இந்த மாதிரி என்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், எங்கேயுமே என்னை விட்டு ஓடி போயிட மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏன் எதுக்கு நான் பண்ணி தரணும், ஏன் நான் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பா. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்கும்னு தெரியும், ஆனால் நீ ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு அது எனக்கு புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்வானா. ஏன் உனக்கு தெரியாதா, ஆமாம் நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், பட் இருந்தாலுமே வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா நிறைய விஷயம் வந்துட்டு நீ நான் அலிகேஷன் வைக்கிறேன் ஃபேமிலி மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீ ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி கிட்ட கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் நான் வந்துடுவா.
இல்லை வேண்டாம் எனக்கு வந்துட்டு இன்னும் எனக்கு டீப்டாக இது என்ன ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியல வேண்டாங்கும் போது ஹீரோ என்ன சொல்வானா, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, ஆனால் நான் உன்னை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன், எப்போ உன்னை அமெரிக்காவில் பார்த்தேனே அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் ஹீரோனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஃபீலிங்ஸ் அவன் என்ன பண்ணுவானா, அவளே என்ன பண்ணுவானா ஹீரோ போயிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுவா. கிஸ் பண்ணிவிட்டு எனக்கும் புரியவே மாட்டேங்குது, என்ன ஃபீலிங்ஸ்னே புரிய மாட்டேங்குது, உண்மையிலே எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு பாசம் இருக்குது, பட் இருந்தாலுமே ஃபேமிலி இஷ்யூலாம் இருக்குல்ல, இதை வந்துட்டு நான் எப்படி ஹேண்டில் பண்ண தெரில, எனக்கு உனக்கு பிடிக்கும் பட் இது லவ் அப்படின்னு எனக்கு இன்னும் சொல்ல தெரில, கன்ஃபார்ம் பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த ஓடிடுவா. ஹீரோக்கான சந்தோஷமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு லாயர் இருக்காங்க, ஃபேமிலி லாயர், அவரை தான் கட்டுறாரு. அவர் ஏதோ வந்துட்டு சிவனேன்னு கார் எடுக்க வந்திருப்பாரு. அப்போ ஒருத்தன் என்ன பண்ணுவானா, ரவுடி பை வந்துட்டு இவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். அவர் வந்து கேட்குறாரு, யாரா நீ எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு காசு பண்ண வேணா வந்து தரேன்டா, ஒருவேளை ராபரி பண்ணுறதுக்கு வந்துருப்பான்னு சொல்லிட்டு தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடிச்சு போட்டு போயிடுவான். இது யார் அமிச்சான்னு தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோ என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரிசைன் பண்ண போகிறேன், இந்த ஜாபை குயிக் பண்ண போகிறங்கும் போது சேட்டை வந்துட்டு 2 பேர் கேட்பாங்க, ஏன்டா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஹீரோ நல்லா தானே இருக்கா, சேஃபாக தானே இருக்காங்க போது அவள் சேஃபாக தான் இருக்கா, வந்துட்டு என் வீட்டில் தான் இருக்கா, பட் நான் வந்துட்டு ஜாபை ரிசைன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கும்போது ஷாக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதமே வந்து ஒட்டு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே சோறு தான் காட்டுறாங்க. சோறு வந்துட்டு யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருப்பாங்களா, ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவா, அந்த ட்ரெயின் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதை பற்றி உள்ள டீட்டெயில்னு சொல்லிட்டு ஃபைலை போய் கொடுப்பான். கொடுத்துட்டு இங்கே வந்து ஒட்டு கேட்டிருப்பாள். இந்த விஷயத்த என்ன பண்ணுவான்னா, இந்த மாதிரி ஹீரோ வந்து ரிசைன் பண்ணலான்னு பிளானில் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். இவங்களுக்கா சரியான காண்டாக இருக்கும், எப்படி இவன் ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிட்டு கன்ஃபார்மா ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா. இவன் ஹீரோ வந்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா, இந்த மாதிரி நீ ரிசைன் பண்ண போறியாமே அப்படிங்கும்போது ஆமாம் நான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு இவன் சொல்லுவான். நீ எப்படி வந்து ரிசைன் பண்ணலாம், நீ வந்துட்டு எப்படி பர்மிஷன் இல்லாமல் ரிசைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் ஒரு எம்ப்ளாயால் நினச்சா ரிசைன் பண்ணலாம்ல, இல்லை இதுக்கு பர்மிஷன்லாம் கேட்கணும் அப்படின்னு வந்துட்டு கேட்பான். இல்லை இங்கே நிறைய ரூல்ஸ் இருக்குது, நீ வந்துட்டு ரிசைன் பண்ணால் அதுக்கு நிறைய வந்துட்டு ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நிறையா வந்துட்டு இங்கே ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசைன் பண்ண முடியும். சப்போஸ் நீ வந்துட்டு கேட்காம நீ வந்துட்டு டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டேன்னா உன் மேலே நிறைய நல்லா கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், கம்பெனியோட ஃபைல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆட்டையை போட்டு வெளியே கொடுக்குறேன்னு கூட சொல்ல முடியும், என்னால் எது வேணால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுவாங்களா. இதை பார்த்துமே ஹீரோக்கு வந்து கோவம் வந்துடும். எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் வந்து உன்னை டார்ச்சர் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன் உங்களுக்கு எனக்கும் ஏன் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பானா, ஆமாம் நீ வந்துட்டு கண்மூடித்தனமாக நீ வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கேன், ஹீரோனுக்கு சப்போர்ட்டாக இருக்கல, எனக்கு அது பிடிக்கல, ஸோ அதனால் உங்களை சேர்த்து நான் டார்ச்சர் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுவா. ஹீரோக்கா செம்ம காண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட வீட்டில் இருக்கும் போது யாரோ வந்துட்டு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அந்த ஆல்பத்தை வந்து பார்த்துட்டு இருப்பா. ஹீரோட 2 பேர் அண்ணன் தம்பி ஆல்பத்தை பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ வந்துட்டு வெளியே கூப்பிட்ற மாதிரி இருக்கும். யாரான்னு போய் பார்த்தா கரெக்டாக வந்துட்டு தடாவோட அப்பா தான் வந்து நிற்பாரு. தடா அப்போ வந்து சாக்கா கேட்பாரு, என்னம்மா நீ இந்த வீட்டில் இருக்க, என்னோட கார் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சரி கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீட்டை வந்து தட்டினேன், என்னோட ஃபோனும் டவுன் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நீ இருக்க, ஏம்மா உன் வீட்டில் இல்லையா, இது யார் வீடுன்னு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு வீடு தான், ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ண வந்திருக்கா அங்கிள், வாங்க உள்ளார போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டு உட்கார வைப்பான். அங்கிள் வாட்டர் ஜூஸ் ஏதாச்சும் வேணுமா சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாரு. அப்போ யார் வீடுங்கும் போது இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து இவருக்கு ஆல்ரெடி தெரியும்ல, அவர் வந்து தெரிஞ்சு தான் வந்திருக்காரு போல். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர் தான் அவனோட ஃப்ரெண்டாமா, நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஆமாம் அங்கிள் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு கொஞ்சம் அழுத்தியே சொல்லுவாள். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னமாச்சு தடாட்ட வந்துட்டு அதிகமாக இப்போ பேசுறது இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் தடாட்ட கான்டாக்டாக தான் இருக்கேன் அங்கிள், கொஞ்சம் ஒரு ஸ்டோரி, ஏன்னா அவளுக்கு தெரியும்ல தடா தான் நான் ஒன் சைடு லவ் பண்ணது, வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுலாம், ஸோ அது வந்து பெரிய கதை அங்கிள் அப்படிங்கும்போது, ஏம்மா உனக்கு தடாவை பிடிக்காதா, ஏன்னா எத்தனை வருஷமாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களே, தடா மேலே உனக்கு எந்த க்ரஷ்ஷுமே இல்லையா, லவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அங்கிள் அவளை நான் வந்துட்டு ஜஸ்ட் நல்ல ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், ஆனால் அவன் ரொம்ப நல்ல பையன் அங்கிள், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சாரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் இவன் சொல்லுவான். பட் இவருக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்கும், நம்ம பையன் மேலே இந்த பொண்ணுக்கு எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. சரிம்மா எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அங்கிள் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவா. சரிம்மா நான் போகிறேன், நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா ரெஸ்ட் ரூம் போவார். ஹீரோயின் வந்துட்டு ஓகே அங்கிள் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் வந்து காமிச்சிடுவா. இவர் என்ன பண்ணுவானா ரெஸ்ட் ரூம் போக மாட்டார், கையில் வந்து க்ளவுஸ்லாம் போட்டுப்பாரு, துப்பாக்கி வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு சோறு சொல்லியிருப்பாங்களே இவ்வளோ போட்டு தள்ளணுன்ட்டு, அதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு போல, இந்த ஆக்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ என்ன பண்ணுவார்னா கையில் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ சொல்கிறதுக்கு கரெக்டாக வருவார். பண்ணால் இவ வந்துட்டு ஹாலில் இருக்க மாட்டா ஹீரோயின். அதுக்கப்புறம் எங்கே போனான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவானா வெளியே போய் துணியெல்லாம் காய போட்டுட்ருப்பா. இதை வந்து அவர் பார்த்துட்டு என்ன பண்ணுவார், பின்னாடி வந்து நிற்பார், சுட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி கன்னை வந்து பார்ப்பாரு. அப்படியே அவளை பார்ப்பாரு, சுட வந்துட்டு போகிறாரு. ஸோ இதில் இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.